செந்தில் பாலாஜி வாய் நீளம் காட்டினார். இவர் மட்டும் தான் போய் லண்டன்ல படிச்சாரா? உங்க பவுஷுக்கு உங்க கட்சியில யாராவது கூப்பிட்டாங்களா? யாரையும் கூப்பிடல. வேற யாரோ ஒரு 7, 8 பேர் உதாரணம் சொல்றாரு. ஆக மொத்தத்துல அவர் ஒண்ணும் நான் தனியா போயிட்டு இருந்தேன். என்னதான் ஆக்ஸ்போர்ட் கூப்பிட்டுச்சு. என்ன தவிர வேற யாரையுமே கூப்பிடலன்னு எப்பயாவது சொல்லிட்டாரா? பீத்திக்கிட்டாரா? எதுவுமே பண்ணலையே. நான் படிக்க போறேன்னாரு. தேவையில்லாமல் செந்தில் பாலாஜி வாயை கொடுத்துக் கொண்டு வாங்கி கட்டிக் கொண்டார். தொடர்ந்து வம்பை இழுத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்தது என்ன ஆகும்? இவர் அடுத்த விஷயத்தை கிளற ஆரம்பிப்பார் இப்போ. அதுதான் நடக்கும். ஆகவே அண்ணாமலை சீண்டி அடுத்த விவகாரத்துல சிக்கப் போகிறார்கள். இப்போ அதானி விவகாரத்தை தேவையில்லாமல் இவங்க சொல்ல போய் அவரு சபரீசன் பார்த்தாரே இல்லையா சொல்லுங்கன்றாரு. கேட்டு 24 மணி நேரம் ஆச்சு. இன்னும் ஒரு பதிலையும் காணோம். யாரிடமிருந்தும் பதில் வரல. இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக சபரீசனை தொடர்பு கொண்டு கருத்து கேட்கும் முயற்சித்தோம், முடியவில்லை என்று பதிவு செய்திருக்கிறது. ஆகவே நேற்று மாலை வந்தது. அவரு நினைச்சிருந்தா உடனே மறுத்திருக்கலாம் சபரீசன். நான் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆக ஏதோ விஷயம் இருக்கு. பொடி இருக்கிறது அதுல.